தட்டினார். பேதுருவை தட்டினார், உயிர் பெற்றான். ஏரோதை தட்டினார், புழுபுழுத்து செத்தான். அந்த வார்த்தை அப்படி சொல்றது, அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, when you pray that there are some surprise things will happen in your life. முதல்ல salvation, இரண்டாவது சர்ப்ரைஸ். நீ எதிர்பார்க்காத, நீ யோசிக்காத, நீ சிந்திக்காத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் செய்தியில உடன்படிக்கை பெற்று ஒரு ஆசீர்வதிக்கிறது, இன்னொருவனை சாகடிக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் இஸ்ரவேலுக்கு வழிகாட்டினது, இன்னொருவனுக்கு இருளானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதாவது தேவன் வாழ்க்கையில செய்ய வருவதெல்லாம் அற்புதமானது. சர்ப்ரைஸ். நீங்க நம்ம பிள்ளை சொல்றோமே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு, அந்த சர்ப்ரைஸ் இல்ல, அந்த சர்ப்ரைஸ்க்கு அது பிள்ளையை காத்திருக்குது. ஆனா தேவன் உன் வாழ்க்கையிலே செய்வதெல்லாம் பவர்ஃபுல் சர்ப்ரைஸ். மூன்றாவது, பவர்ஃபுல் சாவர்னிட்டி. தேவன் தம்முடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிறார். உன் ஜபத்துல God prove his sovereignty. அப்போ உங்களுடைய ஜபம்தான் அவருடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்தும். உங்களுடைய ஜபம்தான் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும். உங்கள் ஜபம்தான் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது அடுத்த வார்த்தை 19, ஏரோது அவனை தேடி காணாமல். இதோட ராஜரீகம் அல்லவா? அடுத்த வார்த்தை 23ஆம் வசனம். 23ஆம் வசனத்துல அவன் புழுபுழுத்து செத்தான். It proves God's sovereignty. இன்றும் அவர் அரசாளுகிறார். 10ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, சதா காலங்களுக்கும் God wants to prove his sovereignty. அவருடைய ராஜரீகம், அந்த ராஜரீகம் வெளிப்படும் போது சபை வளரும். அரசியல்வாதிகள் திருச்சபைக்கு வருவார்கள். எதிராளிகள் வெட்கி கூனி கூறுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நாளில நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை அலசி பார்ப்போம். When we pray, something will happen. இதுவரைக்கும் நடக்காத உங்களுக்கு நடக்கும். ஒரு சின்ன கேள்வி, தூதன் பேதுருவோடு பேசினான், தூதனுக்கு கேட்கிறது, ஆனா சேவகருக்கு கேட்கல. கதவு திறக்குது, சேவகருக்கு கேட்கல. அவன் நடந்து போகிறான், அதை அவங்க பார்க்கல. இவங்க சேவகர்கள், காவற்காரர்கள். என் அன்பான தேவ பிள்ளையே, when we pray, God will prove his sovereignty. அவருடைய கண்களில் விடப்படும், செவிகள் அடைக்கப்படும். யோசித்து பாருங்கள், இது பவுலும் சீலாவுக்கும் நடந்தது. ஆண்டவன்மாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? When we pray, God will prove his sovereignty. எனவே ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். தேவன் அற்புதங்களை செய்வார். நெருக்கத்தின் பாதையில், கண்ணீரின்